ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகாஸ் குக் புக். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஒத்தென்டிக்கான செட்டிநாட் மட்டன் சுக்கா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மட்டனை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ இங்கே நான் ஒரு சின்ன குக்கரில் 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நான் கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தண்ணி சேர்த்து நம்ம ஒரு 4 விசில் வேக வைக்க போகிறோம். தண்ணி ரொம்ப முழுகிற அளவுக்கு சேர்த்துட்டிங்கன்னா ரொம்பவே தண்ணி வெந்த பிறகு தண்ணி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ரொம்ப கம்மியாக ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்தா போதும். இப்போது இதை நான் 3 விசில் வேக வச்சுக்கிறேன். அது வெந்துட்டுருக்க டைமில் இங்கே ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதை லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 4-5 வரமிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கணும். கலர் வேணும்னாக்கா 2 காஷ்மீரி மிளகாய் கூட இந்த டைமில் நீங்கள் சேர்த்து கூட வதக்கிட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும். அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம பவுடராக பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது மட்டன் பார்த்திங்கன்னா இங்கே வெந்துடுச்சு. நான் தண்ணி எவ்வளோ கம்மியாக சேர்த்துருந்தேன் இல்லைங்களா, அதனால் நிறைய தண்ணி மீதம் ஆகலை. பார்த்திங்கனாலே தெரியும், ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை கம்மியாக சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து நான் வதக்கிடுறேன். இது கூட இடித்த இஞ்சி ஒரு துண்டு, ஒரு 5-6 பல் பூண்டு இடித்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற மட்டனை இது கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா பிரட்டிடலாம். நம்ம தண்ணி கம்மியாக மிச்சம் இருந்தனால சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். தண்ணி ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதிக நேரம் வேக வைக்க வேண்டியதாக இருக்கும். இப்போது அரைச்சி வச்சுருக்க பவுடரை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா ஒரு கலரிட்டு நல்லா பெரட்டணும். நல்லா பெரட்டிட்டு சும்மா ஒரு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் மூடி போட்டு வச்சிங்கன்னா சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி ஆகிடும். பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கே டெம்ப்டிங்காக இருக்குது. இது கூட நல்ல எலசான கொத்தமல்லி தழையை சேர்த்துட்டு நம்ம சர்வ் பண்ணோம்னாக்கா நம்மளுடைய மட்டன் சுக்கா ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.